மக்களே, தூரத்தில் தெரியுது மச்சானோட தோட்டம் நாங்கள். அதனால் மச்சான் கூடயே போய் ஏதோ ஒன்று ரெண்டு கலந்துரையாடிட்டு வரும்னு வந்திருக்கேன். நல்லா இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. மச்சான் பின்னாடி இருக்கார். அவர்கிட்ட போய் அவர் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துச்சு அதெல்லாம் கேட்போம். விவசாயத்தை பற்றி கேட்போம். அவர் அனுபவத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அவர் வீடியோவை போடலான்னு வந்திருக்கேன். தொடர்ந்து பாருங்கள் மக்களே. மச்சான் கூட ஒரு தோட்டத்துக்கு போகிறோம். வாழை மரம், தென்னை மரமாக இருக்குது. கையில் பார்சல் வேறு. பாலித்தீன் பேப்பரை தடை பண்ணியிருக்காங்களே, நீ அதை என்ன வந்து பிடிச்சி திடுற? இப்போ விவசாய நிலத்துக்குள்ளே பாலித்தீன் கவர் வச்சுருக்கா. ஒன்றே தாயை பிடிச்சி உள்ள வரணும். இதாக்கியா வாழை இலை, வாழை மரம் எப்படி இருக்கு வாரியா? இது என்ன மரம்யா? ரஸ்தாலியா, கற்பூரவல்லியா? இது பூவம்பழமா? எது சின்ன சின்ன இதாக இருக்காயா? காய விட்டுருக்கு. ரஸ்தாலியானு இது? பரவாயில்ல, சின்னதாக இருக்கு. இல்லை, இது ரெண்டாவது தான் மூணாவதுதா? ரெண்டாவது. அதே கொஞ்சம் சின்னதாக இருக்குது மரம். ஃபஸ்ட்டுன்னா நல்லா பெருசாக இருக்கு. இப்போ கரும்புன்னா ஒரு 2 தடவை வச்சுட்டு 3ஆவது தடவை அழிச்சிட்டு மறுபடியும் ஊண்டுவாங்களா? இது அது மாதிரி தானே இது? ஆனால் உரம் வைக்கணும், மண் உரம் அடிக்கணும். இது சோழ நாட்டு மாட்டுக்கா? இந்த சுருகுலாம் பிடிங்கி எஞ்சிருங்க. மச்சான், நீ உசிலமீட்டில் டவுனுக்குள்ளே செட்டில் ஆகிட்டா, கிராமத்துக்கு எப்போ வருவ? வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் வருவியா? அப்போ டவுனுக்குள்ளே இருக்குது உனக்கு சந்தோஷம் இல்லையா? எதுக்கு? நீ தானே அங்கே போனால் நல்லா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்கி தங்கலாம். அப்படியே கைக்கிட்டே எல்லாம் கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் தான் பொருள் வாங்குறியாம்லா? வாங்க. அப்படி எதுக்கு நீ போனா? காய பிடிச்சிக்கிட்டு வாழைப்பழம்ன்ற பூவை உடச்சுட்டா? ரொம்ப அடர்த்தியா இருக்க. ஒரு இளநியாச்சும் வெட்டி விடு. இளநி வெட்டுமா? மரம் நீ ஏறு. நீ ஏறு, நான் வெட்டி தரேன். என்ன மரம்? சிட்டிக்குள்ள போயிட்டல, அதனால மரம் ஏற தெரியாம போச்சு. ஓஹோ, நீ சிட்டிக்கார ஆளாயிட்டியா? நாய் உங்கதா? கடிச்சிடாத. அதெல்லாம் ஒண்ணு, தோட்டத்து பாதுகாப்பு அவர் தான் பாதுகாத்துக்கிறாப்புல. பைரவன். ஆமா. பரவாயில்ல. ரொம்ப உள்ளே வந்து பார்த்தா அடர்த்தியாக இருக்குது. தென்னை மரமும் சேர்த்து இருக்குல்ல? ஆமாம். வெத்தலை போடுவீங்களா அதுக்குள்ள? பரவாயில்ல. இங்கிட்டு உயரத்தில் இருக்குது. இப்போ உங்கள் வாட்டுக்கு போன மண்டையில் விழுந்துடாது அது? இப்போ நீ மண்டையில் விழுகிற நேரம் நின்று இருந்தால் விழுந்தாது. அதுதான் பயமாக இருக்கா? மச்சான், கிராமத்தில் இருக்கிறது நல்லதா சிட்டியில் இருக்கிறது நல்லதா? என்ன பொறுத்தளவு கிராமம் தான் நல்லது. எதுக்கு? எப்படி சொல்ற? என்ன ஒரு பட்டுன்னு பார்த்தா ஓடி கடையில் எதுவும் வாங்கணும்னு தோணாது. அந்த இது அப்படி நிறைய எதிர்பார்த்தோம்னா கிராமம் நல்லது. சிட்டிக்குள்ள இருந்து வந்து பார்த்தவங்களுக்கு அவன் சிட்டி அடிக்கடி ஸ்கேனர் பண்ண தேவையில்ல. ஸ்கேனர் எடுத்து போய் எங்க பக்கத்துல போனதுமே கடை இருக்கு, அதை வாங்குமா? சூப்பர் மார்க்கெட் போக தேவையில்ல. எங்க சூப்பர் மார்க்கெட்? நம்ம சூப்பரான காடை வச்சுக்கிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நம்ம ஊர் பெட்டி கடையில எல்லாம் கிடைக்கின்ற எல்லாமே இருக்கு. சீப் அண்ட் பெஸ்டா. இது என்ன நாயா நரியாயா? நாய் தாயா. நரி மாதிரி வால் வச்சிருக்கு. இந்த விவசாயி நீ பாக்குறீங்க, இப்படியே பாப்பீங்களா இல்ல இதை விட்டுட்டு இதை பூராத்தி வித்து அபார்ட்மெண்ட் கட்டுவீங்களா? இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, எங்க அப்பா பார்த்தாரு. எங்க அப்பா பார்த்தது எனக்கு தெரிஞ்சு நானும் அதிகமா படிக்கலன்றனால நானும் இந்த விவசாயத்தை பார்த்தேன். இப்ப என் மையன் வந்துட்டான் இல்லையா, எல்லாம் அவன் ஸ்டேஜ் படிக்காம இருந்துட்டான்டா, விவசாயத்தை பார்த்து ஓடிருக்கான். பார்த்தும் மயனை இப்போ படிக்க வைக்கிற, எங்கே படிக்க வைக்கிற? கான்வென்ட்டில் படிக்க வைக்கிற. ஆமாம். அப்படி படிக்க வச்சுட்டு இந்த விவசாயத்தை வச்சு வந்து பார்ப்பானா? பெருசாயிட்டா சொல்கிறேன். அப்புறம் இதோட அழிஞ்சிருமா? குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் அது. எப்படி சொல்றேன்னா, பாக்குறதுக்கு உரிமை எடுத்து பார்க்கணும்னா பார்த்துலாம், நம்ம இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம். சரி, நீ இருக்குது நீ பார்த்துட்டு இதை வித்துருவியா? அப்புறம் விற்கிறதே இல்லை. அவன் வந்து இப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு 2 பையங்க, எனக்கு பாதி தம்பிக்கு பாதின்னு போயிடுது. என் மையன் இப்போ 2 பேரோ 3 பேரா இருந்தால் அவனுக்கு பாதி போயிடும். ஒரு ஏக்கரில் 3ஆ பிரிச்சுட்டா அப்புறம் அங்கே என்ன இருக்கும்? அப்படியே அழிஞ்சு போகிறதா இது. சரி, எனக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வந்து நிலம் வாங்குற மாதிரி கேள்விப்பட்டேனே மலையோரத்தில்.
அது மலையோரத்துல வாங்கியிருக்காங்க. ஆ அதெல்லாம் அது என்ன கம்பெனி வைக்க போகிறாங்களா? அது என்னன்னு தெரியல. என்ன அவ்வளோ ஆனால் வாங்கி போட்டிருக்காங்க நிறையா. ஆமாம், வாங்கி போட்டுருக்காங்க. இப்படி பூமியை பூரா வித்துட்டு அவங்களுக்கு நீ போய் சிட்டியில் போய் செட்டில் ஆகணுன்றா வேணாமையா? தயவு செஞ்சு சிட்டியில் இருக்கிறாங்களாம் தயவு செஞ்சு பட்டிக்காடு நோக்கி வந்து அவங்க பொழப்ப பாருங்க. கிராமத்தில் இருந்தால் பட்டிக்காடுன்றாங்களே, பட்டிக்காடுன்னு சொல்றாங்க. சிட்டியில் இருக்கால சாப்பிட முடியாது. சிட்டியில் இருக்காது வாங்கி சாப்பிடணும். அங்கேயே இருக்குல்ல. இது எது கட்டிருக்காங்க? அணில் ஏறக்கூடாதுண்ணா. இந்த அங்கே தெரியுற அந்த மலையோரத்தில் தான் அந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்க வாங்கியிருக்காங்களா நிலம்? வாங்கி இப்போ எத்தனை ஏக்கரா வாங்கியிருக்கான்னு சொன்னாங்களா ஊருக்குள்ளே? இந்த மலையோரத்தில் வந்து வாங்கி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஊருக்கு ரோடு போட மாட்டாங்களாயா? என்ன ரோடு ஊரை ரொம்ப மோசமாக இருக்கியா? ஆட்டோவிலே பிறந்துட்டியா? எதுக்கு போகிற வழியில் பசங்க ஆயிடுச்சா? பரவாயில்லையா? என்ன ரோடு ரொம்ப பேடாக இருக்கியா? இப்போ எல்லா பேருக்கும் சிட்டியை நோக்கி எதுக்கு போகணுன்றாங்கடா. இந்த ரோடுனாலயா? மருத்துவ குளத்துக்கு போகணும்னா, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா இங்கேருந்து அங்கே போக வேண்டியதாக இருக்குது. ஆமாம். ஒரு பஸ் வசதி. மச்சா இப்போ கார்த்திகை மாதம் கார்த்திகை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ போய் பருத்தி வச்சுருக்கீங்க. இது பருத்தி தானே? மழை காலமே இப்போ முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சாயா? அதே காட்டு தான் இல்லாமல் தான். அதே இப்போ மழை வேணும்ல. தண்ணி வந்து இப்போதான் திடீர்னு இப்படி ஒரு காலத்தில் இப்போதான் இந்த மழை புதுசாக மழை மாற்றி பெஞ்சிருக்கு. அப்படியா? இந்த தடவை போன தடவைக்கு இந்த தடவை மழை பரவாயில்லையா? மழை நல்லா பெஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மலையில ஊத்து வந்து நான் பார்த்ததில்ல. இப்போ ஊத்து வந்துருச்சு. ஊத்து வர்றத பார்த்துருக்கேன். ஒரு தடவை பைக்கோட அடிச்சு விட்டியாங்களா? ஆமையா அந்த ஓடக்குள்ள விழுந்து பறந்து. எதுக்கு? தண்ணி அன்னைக்கு திடீர்னு மழை பெஞ்சு மலையில தண்ணி வந்துச்சா? மலையில கம்மாக்கம்மாலாம் பெரிய ஓடையில தண்ணி தார்மரம் வந்துச்சு. அது நீ நின்று போகலையா? தண்ணி அதிகமாக வந்தா தெரியலையா? நான் இப்படி தண்ணி உள்ள வரும். ஒரு ஆளா 2 பேர் வந்தீங்களா? 2 பேர் வந்தா. 2 பேர் வந்ததுல என்னையா மாமா தண்ணி மட்டும் போய்க்கு இருக்குன்றேன். அந்த ரோட்டுக்கு தவிட்டாப்ல நடுவுல தண்ணிக்குள்ளையா? நடுவு தண்ணிக்குள்ள போய் தவிட்டாப்ல இனி இழுத்துருச்சு. பைக்கும் சேர்த்து இழுத்து உள்ள போய்க்கு. அப்பாச்சி பைக்கிலா? ஆமா. அப்புறம் என்ன செஞ்சீங்க? முள்ள பிடிச்சி இழுத்து மேலே கரையில பைக்கை தூக்கி போட்டு 3 பவன் செயின் காணாம போச்சு. 3 பவனா? என்ன சொல்ற? ஆமா. ஏவி காலத்துல போட்டிருந்தியா? ஐடியா தான் போட்டிருந்தேன். ஊருக்குள்ள இருக்க பெரிய மனுஷன் என்ன சொல்லிட்டாங்க, இடி விழுகுதுடா முன்ன விட்டுதே கழட்டி சேப்பில் வச்சுக்கடா அப்படின்னு. ஒரு கேரி பைய வாங்கி போனுன்னு எல்லாம் கேரி பையில சுட்டி சேப்பில் வச்சவன். இடி விழுந்தா எதுக்கு செயினை கத்துறா? அப்படி விழுந்தா நம்ம இடி தலையில விழுந்துருட்டாங்க. பரவாயில்லையா? அப்புறம் நாகை கடையில போற இடியா தானே விழுகுன்னு. அது என்னமோ எனக்கு தெரிஞ்ச சோதியமார் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் தலையில இடி விழுந்தாலும் விழுந்துறேன் அப்படின்னு கழட்டி வச்சேன். கழட்டி சேப்பில் வச்சு இந்த ஓடக்க வரப்ப போட்டு விழுந்து அப்புறம் காணாம போயிடுச்சா? ஒரு வாரம் கழிச்சு எடுத்துட்டியா? எப்படியா? ஊருக்காரங்க ஊரா ராவணாங்க இன்னும் கிடைக்கல. தண்ணி வத்தி போயிருந்துச்சு. தண்ணி நின்றுச்சா? ஆமாம், தண்ணி இந்த ஓடையில் போகிற தண்ணி வத்தி போகிற கொட்டியா. சரி வா போய் பார்த்துட்டு போவோம். ஒரு வண்டியை வேற அங்கனுக்குள்ள பக்கத்தில் ஒரு வீட்டில் போட்டு போயிருந்தேன். இன்ஜின் கூட தண்ணி எரிக்கிடுச்சு. சரி போட்டு போய் ஆளை பார்த்துட்டு வருவான். வண்டியாவது எடுத்து போய் ஜமானோண்டு போய் இந்த நிங்கப்பண்ணி இருக்குள்ள நம்ம ஃப்ரெண்டு இருந்தாங்க. போய் ஆளை கூட்டு போய் எடுக்கலான்னு போகிறப்ப வத்தி போயிருந்துச்சு. உள்ளே போய் இறங்கி வாயா மாமா போய் பாட்டு போவான் அப்படின்னு போய் சாக்கு பார்க்குறான். சாக்கு அப்படி தூக்கி தள்ளி விட்டு பார்க்குறான். சாக்குக்கு கீழே போய் கிடந்துச்சு. எங்கிட்ட உனக்கு கேள்வியில் தூக்குறேன். மாப்பிள்ள உன் ஃபோன் கிடைக்கியான்னாரு. டச்சு போன் வேஸ்ட் ஆயிருக்குள்ள தண்ணிக்குள்ள போச்சு. பொருள் வந்துருச்சுல பார்த்து சரி தூக்கி கேரி பையோட தூக்குறேன். அதில் செயினோட தூங்கிட்டு வந்து லக்கி மேன் ஒரு வாரம் கழிச்சு 3 செயின் கிடைச்சுன்னா கேட்குறேன். உங்க நாய் என்ன பின்னாடியே வருது? நீ கொண்டு அந்த பார்சலை பார்த்து மோப்பம் முடிச்சு வந்துருக்கும் போதுங்க.